மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். ஸோ உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மைனரா இருந்துகிட்டே இருக்குது. ஒரே குழப்பமா இருக்குது. ஏன்? எதனால? எதுக்கு? எவ்வளோ நாளா இது இப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பொதுவா வந்து இந்த சனி பெயர்ச்சி ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு சனி பெயர்ச்சி ஆகணும். அடுத்த வருஷம் 3வது மாசம் தான் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு வந்து சனி பெயர்ச்சி ஆவாரு. ஸோ அதுவரைக்கும் வந்து இந்த சனி பகவான் எப்படின்னா, ராசிக்கு 2 பாத சனி தான். ஸோ 2ல உள்ள சனி பகவானுக்கு 3ஆம் பார்வை பலன்கள் வேற இருக்குது. அப்ப சனியோட பார்வை பலன்கள் வந்து இந்த மகர ராசியோட ராசிக்கு 4ஆம் இடம். ஸோ உங்களோட சுகஸ்தானத்தை வந்து அவர் 3ஆம் பார்வையா பார்க்குறாரு. அப்படி இந்த மாதிரி பார்த்தார் அப்படின்னாலே வந்து மைல்டா வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அது உங்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்ற ஒரு கூற்று ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா இதுவும் வந்து ஒரு பிரச்சனை. ஸோ அப்ப இது எப்போ வரைக்கும் அப்படின்னா இது அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்களும் அதே தான் சாப்பாடு விஷயத்துல கவனம். ஸோ உங்க உடம்புக்கு ஒத்துழைக்காத விஷயங்கள்ல நீங்க தொடராமல் இருப்பது நல்லது. உங்க உடம்பு எது எது அடாப்ட் பண்ணுதோ அந்த மாதிரி சாப்பாடு விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கிடணும். அப்படி இல்லாட்டினா இது வந்து மைல்டா வந்து உங்களுக்கு உடல்ல வந்து உருக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பாடு விஷயம், ரெஸ்ட் இதெல்லாம் சரிங்களா?